Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது a day in my life vlog தான் இது. இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளானது தான், ஆனா ஹெல்தியானதாகவும் இருக்கணும் அப்படின்றதுனால வந்து கொஞ்ச நாளா நான் வந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். அது நல்ல பழக்கம் இல்லதான், அதாவது எனக்கு புதுசா வந்த பழக்கம். ஸோ அதை மாத்துறதுக்காக நான் ஏதாச்சும் ஹெல்த்தியா சாப்பிடணும், அதுக்கு அந்த காஃபிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக குடிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். நான் இந்த டிவைன் ஃபுட்ஸ் அந்த பிராண்ட் பத்தி நான் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா இந்தியாவிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மிராக்கிள் மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இதில் நிறைய வகையான கீரைகள் போட்டிருக்காங்க, அப்புறம் ப்ரெட்டு, கொஞ்சம் பைனாப்பிள். இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ எங்கள் அம்மா என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம பனங்கிழங்கு இருக்கு இல்லையா, அந்த பவுடர் இது. இதை வச்சு நான் சில விஷயம் பண்ணணும்னு வச்சுருக்கேன். நான் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம இந்த டிவைன் ஃபுட்ஸில் நான் வாங்கினது வந்து இந்த ஏபிசி. இதில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ஆப்பிள், பீட்ரூட், கேரட், அது வந்து பவுடர் பண்ணது ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கிறது. நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பருத்தி பால். பருத்தி பால் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் குடித்தது கிடையாது. ஸோ அதனால் இதை கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தபோது இந்த மூணு பாக்ஸ் வாங்கியிருக்கேன், 3 வகையானது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பருத்தி பால். இதில் நம்ம சர்க்கரை கூட போட தேவையில்லை, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் இந்த மிராக்கிள் மிக்ஸ். இதில் வந்து நம்மளுக்கு இந்த பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரை அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்துருக்கு. இன்க்ரீடியன்ட்ஸ் அப்புறம் பேக்கிங் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஹேபிட் ட்ராக்கரும் இருக்குது. ஸோ டெய்லி நம்ம குடிச்சிட்டு அதில் ட்ராக் பண்ணிக்கிட்டே வரலாம். நம்ம ஹெல்த்தில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்ட்டு செக் பண்ணலாம். பட் நான் வந்து ட்ராக் பண்ணுற அளவுக்கு இல்லை. எனக்கு எப்போல்லாம் காஃபி குடிக்கணும்னு தோணுதோ அப்போ நான் இந்த 3ல் ஏதாவது ஒன்று எடுத்து மிக்ஸ் பண்ணி குடிப்பேன். கிட்ஸ்க்குமே கொடுக்கலாம், பட் வந்து என் பையனுக்கு இது பிடிக்கல. நெக்ஸ்ட் நான் வந்து லஞ்சு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு நான்வெஜ் தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர், இன்னுமே ஹெல்த்தியும் கூட. ஏன்னா நம்ம எண்ணெயை போட்டு வதக்கு நம்ம வதக்க போகிறதில்ல, வேக வச்சு அதுக்கப்புறம் லைட்டாக வதக்க போகிறோம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய், நீங்கள் அந்த சிக்கனில் வந்து ஃபேட்டோட இருக்குது அப்படின்னா இந்த எண்ணெய் கூட நீங்கள் போட தேவையில்லை. அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு. இது கூட நான் வந்து போன்ல சிக்கனை போட்டுடுறேன். நான் போட்டுட்டு ஒரு 1 மினிட் இதை வதக்கிட்டு ஒரு கப் இல்லை 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நம்ம கரெக்டாக ஒரு 2 விசில்ஸ்க்கு இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த பெப்பர் சிக்கன் ரெசிபி எதோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து ஒரு ஃபேமஸான ஹோட்டல் பொன்னுசாமி. ஃபர்ஸ்ட் ரொம்ப ஃபேமஸ், இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அங்கே போகும்போதெல்லாம் கண்டிப்பாக வாங்குற ஒரு டிஷ் இந்த பெப்பர் சிக்கன். இது வந்து நம்ம வேக வச்சு குக் பண்ணுறோன்றதுனால ஹெல்தி மட்டும் கிடையாம குழந்தைங்களுக்குமே பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். பெரியவங்களுக்கும் பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக போன்லெஸ்ஸாக தான் நம்ம இதை கடைசியில் குக் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சு இல்லையா, நான் வந்து ஒரு 1.5 இல்லை 2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதே மாதிரி 2 விசிலுக்கு இதை வேக வச்சிட்டோன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். இன்னைக்கு லஞ்ச் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்க பெப்பர் சிக்கன், அப்புறம் சிக்கன் செட்டிநாடு குழம்பு, அதுக்கப்புறம் வந்து ரசம். ஸோ இன்னொரு பேனில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் செட்டிநாடுக்கு வெங்காயம் வதக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்கணும். அதனோட ரெசிபிலாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், வேணா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 2 விசில் ஆயிடுச்சு. குக்கரில் வந்து விசிலை எடுத்துட்டு நம்ம அந்த வெறும் அந்த சிக்கன் மட்டும் பீசஸ் மட்டுமே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கையால் உதுத்து விட்டுக்கோங்க. போன்ஸ் இருந்துச்சுன்னா அது தூக்கி போட்டுடலாம். இப்போ நம்ம ஊற்றணும் இல்லையா தண்ணி, இது வந்து சூப் மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம பெப்பர் சிக்கனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மிச்சம் இருக்கிறதுல இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 1 கப்பு தண்ணியை ஊற்றி ஒரு கொதி விட்டுக்கலாம். இது நம்ம சூப்பாகவே குடிச்சிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த ப்ரொசீஜரில் பண்ணும்போது நிறைய சத்துக்கள் வந்து அந்த தண்ணியில் போகிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்கிறதுனால அதை நம்ம வேஸ்ட் பண்ணிடாமல் நம்ம இந்த மாதிரி சூப்பாக குடிச்சிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக்குறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கிற முருங்கை இலையை போட்டுக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கட்டு முருங்கை இலை தான் கிடைக்கும். ஸோ அதனால வந்து அதை வச்சு ஒரு பொரியல் பண்ணணும், ஒருத்தருக்கு கூடமே பத்தாது. இந்த மாதிரி சூப்பில் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் அடையில் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் சட்னியில் கொஞ்சம், அப்படி தான் நான் பண்ணி காலி பண்ணிடுவேன். இப்போ நம்ம இதை வந்து கரெக்டாக ஒரு விசிலுக்கு இதை வேக வச்சுக்கலாம். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா நான் ரசம், அப்புறம் சிக்கன் செட்டிநாடு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட சூப்புமே ரெடி ஆயிடுச்சு. சாதம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு.
இப்போ நம்ம வந்து சூப்பை குடிச்சிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் வந்து சூப். இன்னைக்கு நம்ம வந்து இதுல கொஞ்சம் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். நம்ம குடிக்கும் போது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமா உப்பு அப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்தியான சூப் இது. ஸோ ஒரே டிஷ்ல உங்களுக்கு 2 ரெசிபி கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமா சோம்பு, பச்சை மிளகா ஒரு 2 இல்லை 3. பெப்பர் சிக்கனுக்கு நம்ம மெயினா காரம் கொடுக்க போறது பெப்பர் மூலமா தான். கொஞ்சமா நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்த்துப்போம். அது வந்து கொஞ்சம் லைட்டா ஒரு ஃப்ளேவருக்காக தான். பச்சை மிளகாவுமே ஃப்ளேவருக்கு தான், பட் மெயினான காரம் பெப்பர்ல இருந்து தான் வரும். நெக்ஸ்ட் கருவேப்பிலை வந்து நீங்க இந்த டிஷ்ஷுக்கு நிறையாவே போட்டுக்கலாம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு போடுறீங்களோ அந்த அளவுக்கு இது வந்து நல்ல வாசனையா டேஸ்டியாவும் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் நீங்க முழுசாவுமே போட்டுக்கலாம் இந்த ரெசிபிக்கு. இல்ல பாதி சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டோம்னா இந்த ரெசிபி இன்னுமே நல்லா இருக்கும். இப்போ இது வதங்கட்டும். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற டைம்ல வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஒரு ரொம்ப ஃபைனா வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி ஒரு பவுடரா அரைச்சு வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அடுத்ததா ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்க போறேன். ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து பெப்பர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதை விட இன்னொரு மெயின் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை மரம் இருக்கு, இல்லை உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது அப்படின்னா இந்த ரெசிபிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னன்னா, நிறைய கருவேப்பிலையை எடுத்து லைட்டா எண்ணெயில வதக்கி அதை நீங்க ஒரு பேஸ்டா அரைச்சு வச்சுக்கலாம். அரைச்சு வச்சுட்டு நான் சொல்ற டைம்ல நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா மஞ்சள்தூள் சேர்த்து வதக்கிப்போம். அடுத்ததா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துப்போம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லையா சிக்கன், அதில் இருக்கிற அந்த போனை ரிமூவ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸாக எந்த அளவுக்கு உங்களால் உதிர்த்து வைக்க முடியுமோ அது மாதிரி உதிர்த்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஷ்ரெட் பண்ண மாதிரி சிக்கன் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சிக்கனுக்கு வேக வைக்க தண்ணி கொஞ்சம் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சூப்பு அதுலேருந்து கொஞ்சம் வச்சுருந்தேன், அதை எடுத்து இப்போ சேர்த்துக்கலாம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் இதில் தான் இன்னும் நம்மளுக்கு அந்த லிக்விடில் நிறைய ஃப்ளேவர் இருக்கும். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது வந்து அப்படியே கொஞ்சம் ட்ரை ஆகணும். ஸோ இது வந்து ஒரு ட்ரையான ஒரு டிஷ்ஷு தான் இது. ஏதாவது ஒரு குழம்பு சாதத்துக்கு இல்லை பிரியாணியே சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சைட் டிஷ் மாதிரி வச்சுக்கலாம். அடுத்ததான் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மிளகு, சீரகம், சோம்பு இதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். இது நீங்கள் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் அப்படியே ராவாகவே நீங்கள் ரொம்ப நைஸாக இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் அதை அரைச்சி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நான் வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ என்கிட்ட அவ்வளோ கருவேப்பிலை இல்லை, பட் கருவேப்பிலை பொடி இருக்குது, அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு
இது 2 நிமிஷம் அப்படியே லைட்டாக வதக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பெப்பர் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிளகோட கலரில் தான் இருக்கும். சிக்கன் சாப்பிடாதவங்க இந்த சிக்கனுக்கு பதிலாக சோயாவை வச்சு பண்ணிப்பாங்க, அதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சாப்பிட வேண்டியது தான். சாதம், அப்புறம் சிக்கன் செட்டிநாடு குழம்பு, அதுக்கப்புறம் ரசம், பெப்பர் சிக்கன். இதை சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு என் பையனை வந்து ஹேர் கட் பண்ண கூப்பிட்டு போயிருக்கோம். ஸோ இதை பற்றி நான் வந்து வீடியோட எண்டிங்கில் சொல்கிறேன். ஹேர் கட் முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா யோகட். ஸோ சம்மர் நல்லா வெயில் பொழந்து எடுக்குது இங்கே. அடிக்கடி ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு சரியான டைம் வந்து இந்த சம்மர் தான். அதுக்கப்புறம்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து பின்னாடி நம்மளை வச்சு வச்சு செய்யும். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் ஃப்ராக்னு அந்த முடிவெட்டுற கடை பக்கத்துலேயே இந்த ஸ்வீட் ஃப்ராக்னு ஒரு கடை, யோகட் கடை, இது இந்தியாவில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஐஸ்கிரீமா இல்லை யோகட்டானே தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ளேவர்ஸ் ஆப்ஷன்லாம் கூடமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சும்மா சாம்பிளை பார்த்துட்டு எதை வாங்கலாம் அப்படின்ட்டு என் பையன் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்காரு. ஸோ இந்த சைடில் ஒரு ஃப்ளேவர், அந்த சைடில் ஒரு ஃப்ளேவர் இருக்கா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு சாம்பிளாக எடுத்து ஒரு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃப்ளேவர் வர மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குமோ அந்த லெவலுக்கு டாப்பிங்ஸ் அவ்வளோ இருக்கும், எதை எடுக்கிறதுனே தெரியாது. இன்ஃபேக்ட் ஐஸ்கிரீமோட டாப்பிங்ஸ் தான் வந்து வெயிட் ஜாஸ்தியாகும். ஸோ இந்த யோகட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெயிட் வச்சு தான் ப்ரைஸ் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசியில் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சீஸ் கேக் அண்ட் குக்கி அண்ட் க்ரீம், அப்புறம் பனானா அண்ட் ஸ்ட்ராபெரின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 4 ஃப்ளேவர் வந்துருச்சு. ஸோ இதுதான் நான் சொன்ன டாப்பிங்ஸ் எல்லாம். ஸோ இத்தனை வகையான டாப்பிங்ஸ் வச்சா நம்ம எதை எடுக்கிறதுன்னு நம்மளுக்கே கன்ஃபியூஷன் தான் ஆகும், குழந்தைங்களுக்கும் ஆக தான் செய்யும். ஸோ போட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு பிளேஸ், எனக்கு மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு பிளேஸு, வாக் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான இடம். நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் காமிச்சிருப்பேன் நான், பேட்ரி பார்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து சூப்பராக நம்ம ஒரு ட்ரெயில் வாக்கிங்லாம் நம்ம போகலாம். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நல்லா சாப்பிட்டாச்சு. ஸோ அதை வந்து இது பண்ணுறதுக்காக ஒரு வாக் வந்திருக்கேன். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டவுன் பக்கத்தில் தான் இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப காமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாக் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதே வந்து நம்ம கூடவே தண்ணி வர மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போய்கிட்டு இருக்கும், பெரிய பெரிய ஷிப்ஸுமே அதை கிராஸ் பண்ணி போகும். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ரிவர் பக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா சன்செட்டில் ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து சன்செட் ஆகும். ஸோ நம்ம இப்போ தெரியாது, நம்ம வாக் போயிட்டு வரும்போது கரெக்டாக சன்செட் டைமில் வருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து சன்செட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 8:30 அந்த மாதிரி தான் ஆகுது. இப்போ டைம் என்னன்னு பார்த்திங்கன்னா 7 o'clock. ஸோ 7 o'clock வந்து அப்படியே பயங்கரமான ஒரு வெயில். சரி, இந்த வெயிலை விட்டோன்னா நம்ம வந்து டக்குன்னு இருட்டாயிடும். அதனால வந்து வெயிலோடையே நாங்கள் இப்போ வாக் போக போகிறோம். அந்த ஹேர் கட் பண்ண போன ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லேயும் இங்கேயும் நம்ம கொஞ்சம் ஒரே லைட்டான ஒரு கம்பேரிசன் மாதிரி வச்சு காமிக்கிறேன். நம்ம ஊர்லலாம் நம்ம பார்பர் ஷாப்பில் ஆட்கள் எப்போவுமே இருப்பாங்க, கூட்டம் இருக்கும். போனோம் அப்படின்னா வெயிட் பண்ணி கட் பண்ணிட்டு வந்துடலாம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாருக்காக இருந்தாலும் சரி, பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி, சின்னவங்களுக்காக இருந்தாலும் சரி, நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகிறது நல்லது. இல்லைனா வந்து நம்ம திரும்ப தான் வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் லெவலில் ஸ்கில்டு பார்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா வெரி ஸ்கில்டுன்றவங்களுக்கு ஒரு ப்ரைஸு, அதுக்கப்புறம் வந்து ஓகேயாக இருக்கவங்களுக்கு ஒன்று, பிகினர்ஸ்க்கு தான் இருக்கிறதுலே கம்மி ப்ரைஸாக இருக்கும். இங்கே வந்து கிட்ஸுக்கு பண வீக்கத்தோட விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைங்களுக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்கு ஒரு $25, அதுக்கு ப்ளஸ் டிப்ஸ் இது கொடுத்தோன்னா தான் நம்ம இங்கே வந்து ஹேர் கட்டே பண்ண முடியும். ஸோ மந்த்லிலாம் ஹேர் கட் பண்ணோம் அப்படின்னா வந்து அதுக்கு தனியாக நம்ம ஒரு பட்ஜெட் ஒதுக்குற மாதிரியாக தான் இருக்குது. ஸோ இப்போ
என் கதைக்கு நான் வரேன் நான். ஸோ நாங்கள் சின்ன வயசில் ஹேர் கட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னோட பேரண்ட்ஸ் 2 பேருமே ஒர்க்கிங், அதனால எங்களுக்கு வந்து ஹேர்லாம் மெயின்டைன்லாம் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஒரு 5th ஸ்டாண்டர்டுக்கு மேலேயே கூட நாங்கள் வந்து ஒரு பாப் கட்டில் தான் இருப்போம். ஸோ அதனால் அடம் பிடிச்சி வளர்க்கணும்னு நினைப்போம், ஆனால் அதுக்கு சான்ஸ் இருக்காது. எங்கள் அப்பா தான் வந்து ஹேர் கட் பண்ண கூட்டிட்டு போவாங்க. அங்கே போயிட்டு அந்த முடி வெட்டுற அண்ணா கிட்ட வேண்டாம் வேண்டான்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அவரு கெஞ்சி, அதுக்கப்புறம் அந்த ஹேர் ட்ரையர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னதுனே தெரியாது, அதை பார்த்து மிரண்டு அழுது. இது வந்து ரொம்ப சின்ன வயசுல, 5th ஸ்டாண்டர்ட் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப சின்ன வயசுல. 5th ஸ்டாண்டர்ட்ல தெரிஞ்சிருச்சு, ஓகே நம்மளுக்கு இதுதான் இதுக்கு மேல நம்ம எதுவும் மாத்திக்க முடியாது அப்படின்ட்டு. அந்த மாதிரி நாஸ்டாலஜிக்கான ஒரு விஷயம்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. அப்படியே காலங்கள் மாற மாற வந்து எவ்வளவு வித்தியாசங்கள், எவ்வளவு வந்து வாழ்க்கை முன்னேற்றங்களும் இருக்கு அப்படின்றது கண் கூட பார்க்க தெரியுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாக்கிங் போயிட்டு இருக்கும் போதே நம்ம கூட மனுஷங்க மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய கூஸ், அதாவது கூட்டமா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கீஸ் அப்படின்வாங்க. இது வந்து வாத்து கிடையாது, அந்த கூஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு பறவை தான். இது வந்து சம்மர்ல மட்டும்தான் வந்து கூட்டமா இருக்கும். வின்டர் அப்போ எங்க போகுதுன்னே தெரியாது, மைக்ரேட் பண்ணி வேற எங்கேயாவது போயிடும். பட் சம்மர் அப்போ பாத்தீங்கன்னா இதுக்காகவே இந்த பேர்ட்ஸ் வந்து ஒரு மெயின் ரோட்டை கிராஸ் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பா அந்த வண்டியில போறவங்க அதை நிறுத்தி பார்த்துட்டு தான் போகணும். ஏன்னா எல்லா இடத்துலயுமே வந்து இந்த பேர்ட்ஸ் நடமாட்டம் இருக்கிற இடத்துல போர்டு வச்சிருவாங்க, இந்த மாதிரி பேர்ட் கிராசிங் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து எவ்வளவு அவசரமா போயிட்டு இருந்தாலும் இது வந்து பொறுமையா தான் நடக்கும். அந்த பொறுமைக்கு நம்ம வெயிட் பண்ணி அதுக்கு ரோட கிராஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம அந்த ரோட பாஸ் பண்ணலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கூட்டமா இருக்காது, பெரிய கூட்டமா இருக்கும். இந்த பார்க் ஃபுல்லாவுமே பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் டேக் ஓவர் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பேட்டரி பார்க்கை. ஸோ இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடுவில் ஒரு ரெஸ்ட் எடுத்து 1 மைல் முடிச்சுட்டேன். ஸோ டோட்டலாக இன்னைக்கு வந்து நாங்கள் வாக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 3 மைல்ஸ். வெயில் கொஞ்சம் தணிஞ்ச பிறகு நடக்கிறது இன்னுமே ஈஸியா இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துக்குலாம் நான் இது வரைக்கும் வந்ததே கிடையாது, இப்போதான் நான் இவ்வளோ உள்ள வந்திருக்கேன். ஸோ பார்த்ததான் தெரியுது, இங்கே அப்படியே கரையோரத்துலேயே வந்து இருந்து பார்பிக்யூ பண்ணி அங்கேயே உட்காந்து குரூப்ஸா ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்து சாப்பிட்டு சூப்பராக தான் இருக்கு. ஸோ நம்ம கூட நம்மளோட கூஸும் நடந்து வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சன்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே நான் ஷிப்ஸ்லாம் வரும்னு சொன்னேன் இல்லையா, பெரிய பெரிய ஷிப்ஸ், நம்ம இந்த கண்டெய்னர் ஷிப்ஸ் இருக்கு இல்லையா, அதுவே வந்து இங்கே கிராஸ் ஆகி போகும். ஏன்னா இங்கே பக்கத்துலேயே ஹார்பர் இருக்கு. ஒரு பெரிய ஷிப்பு போகுதா, அது வந்து நம்மளுக்கு பிங்க் கலர் மாதிரி தெரியுது இல்லையா, அது வந்து சன்செட் அதோட கலர் தான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு. அப்படியே நம்மளோட இந்த கீஸும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட சன்செட்டும் ஓரளவுக்கு பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஸோ இதுதான் இன்னைக்கு A Day in My Life vlogல பார்த்தது. ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.